Praise the Lord. ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்க. இந்த ஆறுதல் சத்தம் ஊழியம் உண்மையிலே அநேகரை ஆறுதல் படுத்துகிறது, அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குது என்று நினைத்து நான் கர்த்தரை துதிக்கிறேன். மகிமையெல்லாம் அவருக்குரியது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைக்கும் ஒரு ஆசை, நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும், எங்கள் குறைவுகள் எல்லாம் மாற வேண்டும். ரொம்ப நல்ல விஷயம், எனக்கும் அதுதான் விருப்பம். ஆனால் தேவன் எப்படி நம்மை நடத்துகிறார் என்பதை இன்றைக்கு ஒரு வார்த்தையின் மூலமாய் அறிந்து கொள்ள போகிறோம். மார்க் 6:38. அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். எல்லாம் கவனிங்க. ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்க முடியும். திரளான ஜனங்க வந்துட்டாங்க. அது ஒரு மலைப்பகுதி. அந்த இடத்துல உணவுக்கான எந்த ஆயத்தமும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு பசியிலே உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே மயங்கி கேட்டுட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்களேன். ஏறக்குறைய 3 நாட்கள் சாப்பிடாம உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறாங்க. நாம சபைக்கு போறோம், ஒரு மணி நேரம் பாஸ்டர் மெசேஜை கொஞ்சம் தள்ளிட்டாருன்னா உடனே டைம் பார்க்க ஆரம்பிச்சிடுறோம், உடனே நம்ம திரும்ப ஆரம்பிச்சிடும். ஆனால் பாருங்க, அந்த ஜனங்க அந்த மலையில் அந்த வனாந்தரத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே கேட்டுக்கொண்டிருக்காங்க. நேரமும் நாளும் போனது தெரியல, பசி நேரம். அப்போ அவர்களுக்கு உணவு தேவை. சீஷர்களுக்கு எங்கே போய் ஆகாரத்தை எடுத்து வர முடியும், அவ்வளவு ஆகாரத்துக்கு பணம் எங்கே இருக்கு, 1000 கேள்வி உண்டு. ஆனால் ஆண்டவர் கேட்கிற ஒரு கேள்வி, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது, உங்ககிட்ட எத்தனை அப்பா இருக்கு, உங்ககிட்ட எத்தனை மீன் இருக்கு, அதை என்னிடத்துல கொண்டு வாங்க. அன்பு தெய்வ பிள்ளையே, உங்கள் கையில் உள்ளதை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரன் உண்டு. கடினமான வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதன். அவர் சம்பளம் வாங்கின உடனே முதல்ல சம்பளத்தை கொண்டு போய் பரிசுத்த வேதாகமத்தில் வச்சு அந்த வேதாகமத்தை மூடிட்டு மனைவியும் கணவன் அது மேல் கையை வைத்து, ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு உழைக்க கொடுத்தீங்க, நீங்கள் கொடுத்த ஊதியத்தை இப்போ உங்கள் கையில் கொடுத்துட்டோம், இப்போ நீங்கள் எங்கள் வீட்டு செலவுக்கு எங்களோட ஒவ்வொரு காரியத்துக்கும் கொடுங்கன்னு சொல்லி அந்த வருமானத்தை அதிலிருந்து செலவு பண்ணுவார்கள். பாருங்க, மாதம் முடியும் பொழுது கூட கையில் மீதியை வைத்திருப்பார். என் அன்பு தெய்வ பிள்ளை, ஆசீர்வாதத்தை எங்கெங்கெல்லாமோ தேடுறோம். ஆனால் நம்ம கையில் இருக்கிறதை கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் அவருடைய கையில கொடுத்த போது, அவர் ஆசீர்வதித்து கொடுத்த பொழுது 5000 பேருக்கு சாப்பிட்டு 12 கூடைகளில் மீதி எடுக்கும்படி கர்த்தர் செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்கள் கையில் உள்ளதை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உங்க கையில் இருக்கிறத கர்த்தர் கையில கொடுத்து பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய நிலைமை இதுதான், இதை கொண்டு என்னை நடத்தும் என்று உங்க வீட்டை நடத்துகிற பொறுப்பை, உங்க குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பை, உங்க ஊழியத்தை நடத்துகிற பொறுப்பை அவர் கையில கொடுத்துருங்களேன். ஆசீர்வாதமா வச்சிருப்பாரு. மீதி எடுக்க உதவி செய்வார். யாருக்கிட்டையும் போய் கடன் வாங்க விட மாட்டார். ஏன்னா நம்ம கையில் இருக்கிறத கொண்டு ஆசீர்வதித்து பெருக செய்து நமக்கே கொடுக்கிற ஆண்டவர். ஆம் தேவ பிள்ளை, ஆசீர்வாதத்துல இது ஒரு வகை. கர்த்தர் இப்படியும் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணுமா? நான் சொன்ன வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தா இன்னிலிருந்து உங்க வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ளுங்க. தேவ சமூகத்துல வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி இருந்ததை கொண்டு ஆசீர்வதித்தீர், மீதி எடுக்க செய்தீர். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரோடும் சத்தியம் பேசட்டையா, அதன்படி வாழ ஒப்பு கொடுக்கட்டும். காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.